எசேக்கியேல் 28:18 உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஆண்டவர் லூசிபர் மேலே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய். பிசாசு அவன் பரிசுத்தத்தை அவன் கெடுத்தது மட்டுமல்ல, பரிசுத்த ஸ்தலங்களை எல்லாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினான். ஏதேன் தோட்டத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினான். ஏதேன் தோட்டத்தில் தானே வைக்கப்பட்டான் 13ஆம் வசனத்தில். அதுக்கப்புறம் பரிசுத்த பர்வதத்தில் அவன் வைக்கப்பட்டான் 14ஆம் வசனத்தில். அதுக்கப்புறம் அவன் அக்கினி கற்களின் நடுவே வைக்கப்பட்டான். பரிசுத்தமான இடங்களெல்லாம் பரிசுத்த குலைச்சலாக்கினான். தேவன் அதை மறுபடியும் பரிசுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று, சுத்திகரிக்க வேண்டியதாயிற்று. பரிசுத்த பர்வதத்தையும் அக்னி கற்களையும், இதில் கருத்து வேறுபாடு உண்டு. இதை குறித்து விளக்கி நான் ஒரு கூட்டத்தில் பேசினேன். என்னுடைய நண்பர் ஒருவரே என்னுடைய கருத்தை ஏற்க மறுத்து விட்டார். கருத்து சரியில்லை. அவர் ஒரு பேராசிரியர், வேதத்தை அதிகமாக கற்கிறவர். அவர் அதை மறுத்து விட்டார். இந்த கருத்து ஏற்புடையதல்ல என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் நான் அந்த கருத்தை நம்புகிறேன். தேவன் அவர் பரலோகத்தினுடைய சில காரியங்களை சுத்திகரித்தார் என்று எபிரேயர்ல படிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? இவன்தான் பிசாசு தான் பரிசுத்த ஸ்தலங்களை எல்லாம் பரிசுத்த குலைச்சலாக்கினான். பரிசுத்தமான தேவனுடைய ஆலயம், பழைய ஏற்பாட்டில் தேவ ஆலயம் பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கு அவன் பல நேரங்களிலே முயற்சித்தான். ஏலியினுடைய பிள்ளைகள் மூலமாக, ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஏலியின் மக்கள் மூலமாக அதை பரிசுத்த குலைச்சலாக்கினான். புதிய ஏற்பாட்டில் சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. சபையை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கு பிசாசு எப்போதுமே முயற்சிக்கிறான். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தின் பரிசுத்தத்தை கெடுக்க அவன் முயற்சிக்கிறான். நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. கிறிஸ்து அதில் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயத்தை பரிசுத்த குலைச்சலாக்க முயற்சிக்கிறான். பரிசுத்தம்னாலே அவனுக்கு ஆகாது. பிசாசுக்கு பரிசுத்தனாலே பிடிக்காது. அசுத்தம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பூச்சிகள் பாருங்க, சுத்தமான இடத்துல பூச்சிகள் வராது. தூசி படிஞ்சிடுச்சுன்னா அந்த தூசியில பூச்சிகள் வந்துடும். அதுபோல அவன் ஒரு அசுத்த விரும்பியாய் மாறிவிட்டான். ஒரு இடம், ஒருத்தன் பரிசுத்தமா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. ஒரு காரியம் பரிசுத்தமா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. அது எப்படியாகிலும் அசுத்தப்படுத்தி விட வேண்டும் என்று நினைப்பான். அதனால நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவிய, சபைய பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு கவனமாய் இருக்க, ஜாக்கிரதையாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தத்தை நாடுவோம், பரிசுத்தத்தை தேடுவோம், பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆமென்.